Hi friends, welcome to Pearls Aari Creatives. இந்த வீடியோல நம்ம ஆரி காட்ல blouse வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்றத பார்க்க போறோம். ஆரி காட்ல blouse ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி மெயின் கட்டையில வந்து ரோப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கான வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஆரி காட்ல blouse ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு white cloth வந்து நம்ம மெயின் கட்டையில வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு இப்போ முதல்ல பார்க்கலாம். இந்த மாதிரி ஆரி காட்டில் வந்து நம்ம ரோப் வந்து ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ரோப்பில் தான் வந்து இந்த மாதிரி இந்த கிளாத்தை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து இந்த கட்டையில் நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்த கட்டையில் எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கிளாத் வந்து நான் ஆல்ரெடி வந்து என்கிட்ட டெய்லரிங் மிஷின் இருக்கனால நான் வந்து கார்னர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இதோட மெட்டீரியல் வந்து பாப்ளின் கிளாத்துன்னு வந்து கேட்டு வாங்குங்க. இந்த கட்டையோட அளவுக்கு வந்து நீங்கள் 1.25 மீட்டர் வந்து பாப்ளின் கிளாத் எடுத்திங்கன்னா வந்து நம்மளுக்கு 2 கட்டைக்குமே வந்து சரியாக இருக்கும். அதோட கார்னர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம வந்து அந்த கயிறையும் இந்த கிளாத்தையும் வந்து சேர்த்து நம்ம தைக்கையில் நமக்கு அந்த கிளாத் வந்து கிளியாமல் இருக்கும். எனக்கு வந்து மெலிசான கிளாத்தாக இருந்தாலும் நான் இந்த மாதிரி டபுளாக போட்டிருக்கேன். 1.25 மீட்டர் துணியை நீட்டமாக வச்சு நீங்கள் சென்டரில் கட் பண்ணிங்கன்னா 2 பீஸாக கிடைக்கும். அந்த 2ஐயுமே வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து தைச்சி வச்சுக்கோங்க. 2 கட்டைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கிளாத்தை நம்ம ஆரி காட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீடில் லெதர் ஸ்டிச் பண்ணுற த்ரெட்டுன்னு சொல்லி நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. லெதர் பேக்ஸ், லெதர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுற நூல் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கட்டையோட அளவில் 1.5 மடங்கு வந்து நீங்கள் நூல் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண சரியாக இருக்கும். அந்த கார்னர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறனால அந்த கிளாத்தையும் அந்த கயிறையும் சேர்த்த மாதிரி த்ரெட் விட்டுட்டு நம்ம அந்த கார்னரில் நல்லா டைட்டாக வந்து அந்த நூலை வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த நூலை முடி போடுறது வந்து நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி கிளாத்லேயும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதை வந்து அப்படியே வந்து கட்டையில் வந்து ஒரு சுற்றி கூட நீங்கள் இன்னும் டைட்டாக வேணும், ஸ்ட்ராங்காக வேணும்னு நினைக்கிறவங்க கட்டையில் கூட ஒரு சுற்றி வந்து நம்ம தைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த துணியையும் அந்த கயிறையும் சேர்த்து இன்னொரு ஸ்டிச் வந்து போடுறோம். கயிறு ரொம்ப பெருசாக இருக்கும், சிக்காக்கிறாதீங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டிச்சையுமே வந்து அதே மாதிரியே ரொம்ப பக்கமாகவும் இல்லாமல் ரொம்ப தூரமாகவும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து நீங்கள் இந்த கிளாத்தையும் இந்த ரோப்பையும் வந்து சேர்த்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அந்த கிளாத்தும் அந்த ரோப்பும் வந்து ஜாயின் ஆயிருக்கான்றத பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்டிச்சுக்குமே வந்து நீங்கள் த்ரெட்டை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. தைச்சு முடிச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் தைச்சு முடித்தோடனே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஆரி காட் வாங்கின ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து நம்ம இதை பண்ண போகிறோம். ஒரு வாட்டி இந்த கிளாத்தை வந்து நம்ம காட்டில் வந்து அந்த கட்டையில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா போதும். இதுக்கப்புறம் நம்ம இது மேலே ப்ளவுஸ் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணையில் ப்ளவுஸ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த கிளாத் வந்து நம்ம எவ்வளோ லாங் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத்தை கட்டையில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 கிளாத்தையும் சேர்த்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம பின் பண்ணி வச்சுக்கணும். ஆரி காட் ஃபிக்ஸிங் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்.
லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இதே மாதிரி பின் பண்ணி வச்சுக்க போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக பின் பண்ணியாச்சு. இப்போ இதில் ப்ளவுஸ் பீஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ளவுஸோட 2 சைட்ஸ்லையும் வந்து ஈக்குவலாக வந்து வர்ற மாதிரி 2 பக்கமும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ளவுஸோட கார்னர்ஸையுமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு கார்னர்ஸ் வந்து டபுளாக இருந்தால் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த ஃப்ரேமை வந்து டைட் பண்ணையில் நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து கிழியாமல் இருக்கும். நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் ஆரி நீடில் வச்சு இந்த மாதிரி ஃபுல் லென்த் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா கார்னர்ஸையும் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு, அப்புறம் லென்த் வைஸ் வந்து நீங்கள் ரொம்ப நெருக்கமாக போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தள்ளி தள்ளியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் 2 சைடுமே வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்க, 2 சைடுமே வந்து ஈவனாக நம்ம அந்த கிளாத்தில் கூட ஒரே ஸ்ட்ரைட் லைனில் நம்ம ஸ்டிச் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அந்த 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த பின்னெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ப்ளவுஸோட லென்த் வந்து கூட இருந்தனால இந்த பக்கம் இருக்க கட்டையில் வந்து நான் ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட காட் சைஸ் வந்து 5க்கு 3, அதனால் 1.25 மீட்டர் வந்து மெட்டீரியல் எடுத்திருக்கனால நான் ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃப்ரேமை வந்து நல்லா டைட்டாக இழுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அந்த சைடு கட்டையில் இருக்கிற ஹோல்ஸில் ஆணி போட்டுக்கிட்டிங்கன்னா லூஸ் ஆகாமல் டைட்டாக க்ரிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போது இந்த சைடில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம த்ரெட்டு போட்டு நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கணும். சேம் வந்து நம்ம லெதர் ஸ்டிச் பண்ணுற த்ரெட்டை வந்து டபுளாக வந்து நான் நீடிலில் வந்து போட்டு வச்சுருக்கேன். கிளாத்தையுமே வந்து நம்ம 2ஆக மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணாமல் சிங்கிள் லேயராகவே அந்த கிளாத் இருந்துச்சுன்னா நம்ம த்ரெட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு டைட் பண்ணையில் வந்து அந்த துணி வந்து கிழிஞ்சிரும். அதனால் எப்போவுமே டபுளாக வந்து ஸ்டிச் பண்ணியோ இல்லை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ரெட்டையாக மடித்து அந்த நூலை ஊசியை வந்து கோக்கையில் வந்து அது துணி வந்து டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அந்த கட்டையில் ஒரு சுற்றி கொஞ்சம் தள்ளி கிளாத்தில் இன்னொரு இடத்துல அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த கட்டையில் ஒரு வாட்டி சுற்றிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இப்படியே வந்து ஃபுல்லாக வந்து இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த சைடு இருக்கிற கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா துணியோட டென்ஷன் வந்து ரொம்பவே க்ரிப்பாக இருக்கணும். லூஸாக இருந்தால் நம்மளால் ஃப்ரீயாக வந்து ஸ்டிச்சஸ் போட முடியாது. முடிச்சுட்டு இந்த மாதிரி நாட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ டைட்டாக கட்ட முடியுமோ அவ்வளோ டைட்டாக கட்டியிருக்கேன். 2 சைடும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஆரி காட்டில் ப்ளவுஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.